நமக்கு தெரியாமலேயே சில நொடிகள்ல நாம எடுக்கிற முடிவுகளுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அது என்ன? அது எப்படி வேலை செய்யுது? அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கப்பல்ல 1 மணி நேரம் உட்காந்து கவனிச்சு, அவங்க அடுத்த 15 வருஷத்துல ஒண்ணா இருப்பாங்களா, மாட்டாங்களான்னு 95% துல்லியமா கணிக்க முடியுமா? கேட்கறதுக்கே ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குல்ல? ஆனா இது மேஜிக்கும் இல்ல, சும்மா ஒரு யூகமும் இல்ல. உண்மைய சொல்லப் போனா இது நம்ம எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான சூப்பர் பவர். நாம அதிகம் கண்டுக்காத ஒரு திறமை. உளவியல் உலகத்துல இந்த திறமைக்கு ஒரு பேர் இருக்கு. தின் ஸ்லைசிங். அதாவது ஒரு பெரிய கேக்க ஒரு சின்ன ஸ்லைஸ் சாப்பிட்டு பார்த்து அந்த முழு கேக்கும் எப்படி இருக்கும்னு சொல்ற மாதிரி. ரொம்ப கம்மியான தகவல்களை வச்சுக்கிட்டு ஒருத்தரையோ இல்ல ஒரு சூழ்நிலையோ பத்தி டக்குன்னு ஆனா ரொம்ப துல்லியமா ஒரு முடிவுக்கு வர்றதுலாம் இது. சரி வாங்க, இந்த தின் ஸ்லைசிங்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். முதல் பார்வையில நாம ஒருத்தரை எடை போடுறோம்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு? அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு? இதுக்கு ஒரு எவல்யூஷனரி காரணம் இருக்கு. அதாவது நம்ம முன்னோர்கள் காலத்துல ஆபத்துகளை டக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. வர்றவர் நண்பரா இல்ல எதிரியான்னு நொடியில முடிவு பண்ணணும். அந்த உயிர் வாழ்றதுக்கான இன்ஸ்டிங்க்ட் தான் இன்னைக்கும் ஒருத்தரோட கோபம், அவங்க அதிகாரம் பண்ற குணம், இது எல்லாம் பார்த்த உடனே அடையாளம் கண்டுக்க நமக்கு உதவுது. ரெண்டாவது காரணம் ஸ்டீரியோ டைப்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம மனசுல ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல, அதுதான். இது நிறைய நேரம் தப்பா இருந்தாலும் சில சமயம் அதுல ஒரு சின்ன உண்மை இருக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம மூளை தகவல்களை சுலபமாக்கிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணுது. மூணாவது காரணம் கொஞ்சம் ஆச்சரியமானது. லெஸ் இஸ் மோர்னு சொல்ற மாதிரி சில நேரங்கள்ல கம்மியான தகவலே போதும். அளவுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளோட இன்ட்யூஷனையே மழுங்கடிச்சிடும். ஆனா இந்த தின் ஸ்லைசிங்ல தேவையில்லாத நாய்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி எது முக்கியமோ அதுல மட்டும் நம்ம கவனம் போகும். சரி, நம்ம மூளை இவ்ளோ வேகமா முடிவெடுக்குதுன்னு பார்த்தோம். ஆனா அதுக்கு தேவையான டேட்டாவை எங்கிருந்து எடுக்குது? வார்த்தைகளை தாண்டி நம்ம பேசாத ஒரு மொழியிலிருந்து. அதுதான் பாடி லாங்குவேஜ். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஒரு டீச்சரோட 10 செகண்ட் சைலண்ட் வீடியோ கிளிப்பை பார்த்து அவங்க எவ்வளோ திறமையானவங்கன்னு உங்களால கரெக்டா சொல்ல முடியுமா? இது சும்மா ஒரு கேள்வி இல்ல, ஒரு நிஜமான ஆய்வுல கேட்ட கேள்வி. 1993ல நடந்த இந்த ஆய்வுல சில டீச்சர்ஸோட 10 செகண்ட் சைலண்ட் வீடியோவை சிலர்கிட்ட காட்டினாங்க. ரிசல்ட் என்ன தெரியுமா? அவங்க கொடுத்த ரேட்டிங்ஸும் அந்த டீச்சர்ஸ் கிட்ட ஒரு செமஸ்டர் ஃபுல்லா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ரேட்டிங்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு. நம்ப முடியுதா? அப்போ அந்த 10 செகண்ட்ல அப்படி என்னத்தை தான் கவனிச்சாங்க? நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கின டீச்சர்ஸ் நல்ல சிரிச்சாங்க, கிளாஸ் ரூம்ல சுத்தி சுத்தி வந்தாங்க. ஆனா கம்மியான ரேட்டிங்ஸ் வாங்கினவங்க கொஞ்சம் ஸ்டிஃபா இறுக்கமா இருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் நம்ம உள்ளுணர்வுக்கு சிக்னல் கொடுக்குது. பாடி லாங்குவேஜ் ஒரு பக்கம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் மத்தவங்களுக்கும் நமக்கும் நடுவுல நம்ம மெயின்டைன் பண்ற அந்த ஸ்பேஸ். நம்மள சுத்தி இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத பபிள்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். இதுக்கு பேரு ப்ராக்சிமிக்ஸ். சிம்பிளா சொன்னா சோஷியல் ஸ்பேஸ் பத்தின சயின்ஸ். உதாரணத்துக்கு இந்த படத்துல இருக்கிற மாதிரி ரொம்ப உயரமான சீலிங் இருக்கிற ஒரு பெரிய சர்ச்சுக்குள்ள போனா நம்மள நாமளே ரொம்ப சின்னதா ஃபீல் பண்ணுவோம். ஆனா அதே இது ஒரு சின்ன கன்ஃபெஷன் பூத்துக்குள்ள இருந்தா ரொம்ப நெருக்கமா பர்சனலா இருக்கும். எட்வர்ட் டி ஹாலன் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இந்த கண்ணுக்கு தெரியாத ரூல்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி 4 முக்கியமான ஸ்பேஸ் ஜோன்ஸை கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் நம்ம யாருமே யோசிக்காம ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ற ரூல்ஸ். அவரு சொன்ன அந்த 4 ஜோன்ஸ் இதோ பாருங்க. 1. இன்டிமேட் ஜோன். இது நம்ம பார்ட்னர், ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலிக்கு மட்டும். 2வது பர்சனல் ஜோன், நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட பேசும்போது யூஸ் பண்றது. 3வது சோஷியல் ஜோன், கூட வேலை பார்க்குறவங்க தெரிஞ்சவங்களுக்கானது. கடைசியா பப்ளிக் ஜோன், இது ஒரு ஸ்டேஜில் பேசும்போதோ இல்ல பெரிய கூட்டத்திலையும் நாம மெயின்டைன் பண்ற டிஸ்டன்ஸ். இந்த ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு எழுதப்படாத விதி இருக்கு. சரி, இந்த ரூல்ஸை யாராவது மீறினா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டமான ட்ரெயின்ல போற மாதிரி தான் நமக்கு டக்குன்னு ஒரு மாதிரி சங்கடமா அன்கம்ஃபர்டபுள் ஆயிடும். நம்மளோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள யாராவது ரொம்ப கிட்ட வந்தா ஏன் விலகுறோன்னு நமக்கே தெரியாது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் தள்ளி போவோம் இல்லையா? ஸ்மார்ட்டான ஆர்கிடெக்சர், இன்டீரியர் டிசைன் எல்லாமே இந்த கண்ணுக்கு தெரியாத பபிள்ஸை புரிஞ்சுக்கிட்டு தான் வேலை செய்யும். ஒரு கிச்சன்ல பொருட்கள் எல்லாம் கைக்கு ஏற்ற தூரத்துல இருக்கிறதுல இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம டேபிள் போடுறது வரைக்கும் எல்லாமே இந்த ப்ராக்சிமிக்ஸ் ரூல்ஸ் தான். இதனால தான் அந்த இடம் நமக்கு கம்ஃபர்டபுளா, நேச்சுரலா இருக்கு. சரி, தின் ஸ்லைசிங், பாடி லாங்குவேஜ், பர்சனல் ஸ்பேஸ்னு நிறைய பார்த்துட்டோம். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். நம்ம கட் ஃபீலிங்ல இருந்து ஒரு பில்டிங் கட்டுறது வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல ஏன் இவ்ளோ முக்கியம்? தின் ஸ்லைசிங் வெறும் ரிலேஷன்ஷிப்பை கணிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஸ்பீட் டேட்டிங்ல சரியான பார்ட்னரை செலக்ட் பண்றது, ஒருத்தரோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை பார்த்து அவங்கள எடை போடுறதுன்னு எல்லா இடத்துலயும் இது வேலை செய்யுது.
இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தர் பொய் சொல்றாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட ரொம்ப நேரம் யோசிக்கிறத விட நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெரும்பாலும் கரெக்டா இருக்குன்னு ரிசர்ச் சொல்லுது. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணுதான். நாம முழிச்சிருக்கிற ஒவ்வொரு செகண்டும் நம்ம மூளை ஒரு சைலண்ட் டிடெக்டிவ் மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கு. பாடி லாங்குவேஜ், பர்சனல் ஸ்பேஸ்னு பேசப்படாத சிக்னல்களை எல்லாம் சேகரிச்சு அந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம சோஷியல் உலகத்தையே அது கட்டமைக்குது. நம்மளோட இந்த தடாலடி முடிவுகள் ஒரு சூப்பர் பவர் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா எல்லா சூப்பர் பவர் மாதிரியும் இதையும் கவனமா ஹேண்டில் பண்ணணும். சில சமயம் நம்ம கட் ஃபீலிங் கரெக்டா வழிகாட்டும், சில சமயம் அதை நம்மளோட சொந்த பயஸை தான் காட்டும். அப்போ எப்போ நம்ம உள்ளுணர்வை நம்புறது, எப்போ அதை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்றது, இந்த கேள்வியோட இந்த அலசலை இங்க முடிக்கிறேன்.